ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். இன்னைக்கு நாள் வேர்ல்டு ஹிஸ்டரியில ஒரு மறக்கப்பட வேண்டிய ஒரு கருப்பு நாள். இவ்வளோ நாள் இந்த போர் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துட்டு இருக்கிறதுன்னு யோசிச்சோம். பட் இன்னைக்கு அது எல்லா ரூலையும் ஈரானும் உடைச்சிட்டாங்க, இஸ்ரேலும் உடைச்சிட்டாங்க. இதோட எதிரொலியா பாத்தீங்கன்னா சவுதி அரேபியா, கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் எல்லாருமே ஈரானுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இவ்வளோ நாள் அமெரிக்கா எங்க இடத்துல இருந்து அடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்த கண்ட்ரீஸ் இன்னைக்கு ஈரானுக்கு எதிராக ஓப்பனா டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க நேத்து நைட்ல இருந்தே பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா யார் தொட்டு இருந்தாலும் தெரியும். மொத்த மிடில் ஈஸ்ட்லயுமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இந்த கண்ட்ரீஸ்ல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க. ஏகப்பட்ட இடங்கள்ல மிசைல் தாக்குதலை ஈரான் நடத்திட்டு இருக்காங்க. இதோட எதிரொலியா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஏன் இது பண்றாங்கன்னு நான் சொல்றேன். இது ஏன் பண்றாங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பரணி பயந்தாங்கிற மாதிரி இஸ்ரேல் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாங்க. அது அப்படியே ஸ்பைரல் ஆகி ஒரே நாள்ல ரெண்டு பேரும் மாத்தி 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 பெரிய ஒரு பிரச்சனை இப்ப உருவாக்கிட்டாங்க. அதோட எதிரொலியா நம்ம பாக்கெட் அஃபெக்ட் பண்ணுது. இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் ஓகேவா, இந்தியால இருக்கக்கூடிய கம்பெனிஸ், நீங்க வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனி மோஸ்டா அதுக்குள்ள தான் இருக்கும். இந்தியாவோட முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்குது. இந்த மார்க்கெட்ல உங்க கம்பெனி மோஸ்ட் ஆஃப் தி சிச்சுவேஷன் சொல்றேன், இந்தியன் கம்பெனிஸ்ல நீங்க வேலை பார்த்தீங்கனாலோ இல்ல உலகத்துல எந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி, இந்த போரோட எதிரொலியா இன்னைக்கு ஒரே நாள்ல 12 lakh crores 12 லட்சம் கோடி இன்னைக்கு ஒரு நாள்ல இந்தியர்கள் இழந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரே நாள்ல இவ்ளோ பெர்சன்டேஜ் டிராப் ஆறது கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 6-7 இயர்ஸ் கழிச்சு இப்போதான் கோவிடுக்கு அப்புறம் இப்போதான் இவ்ளோ பெரிய ஒரு ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஒரு நாள்ல பாக்குறோம்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. என்ன நடந்துட்டு இருக்குது? இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஐலாண்ட் ஓகேவா. இந்த ஐலாண்ட்ல நடந்த ஒரு தாக்குதல் தான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனை நம்ம பாக்கெட் வரைக்கும் அஃபெக்ட் பண்ணி. நீங்க சில நியூஸ் பார்க்க முடியுது. ஸ்ரீலங்கால இருந்து நிறைய எம்ஜி ஸ்குவாட் இருப்பீங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸ்ரீலங்கால வெட்னஸ்டே லீவ் விட்டாங்களாம் பெட்ரோல் டீசலை சேவ் பண்றதுக்கு. பாகிஸ்தான்லயும் பங்களாதேஷ்லயும் ஸ்கூலுக்கு வராதீங்க, எல்லாரும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டடி ஃப்ரம் ஹோம், எக்ஸாம்ஸ் எல்லாம் வீட்ல உட்கார்ந்து எழுதுங்க, வெளியே பெட்ரோல் டீசலை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லி மூடி வச்சிருக்காங்களா. இதெல்லாமும் நடந்துட்டு இருக்குது. எல்லாத்தையும் உங்ககிட்ட டீடைலா சொல்றேன். எப்படி ஒரு தாக்குதல் இவ்ளோ பெரிய ஒரு குளோபல் ப்ராப்ளம் இன்னைக்கு கிரியேட் பண்ணிருக்குன்னு. ட்ரம்ப் சொல்றாரு ஈரான் யாரும் அடிக்க கூடாதுன்னு. இவ்வளவு நாள் அடிச்சவரே ட்ரம்ப் தான். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாரு? ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் டீடைலா சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனாதான் இந்த மாதிரி வேர்ல்டுல நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் 1000 இருக்கும். அது வெறுமனே ஹெட்லைன்ஸா நம்ம தாண்டி போயிடுவோம். பட் அது எல்லாத்தையுமே டீப்பா ரிசர்ச் பண்ணி ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன கனெக்ஷன் இருக்குது அது எல்லாத்தையும் சிம்பிளிஃபைடா உங்ககிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் அதை செஞ்சிருவேன். பட் நீங்க அதை பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நான் டெய்லி போஸ்ட் பண்ற கண்டென்ட் சேரும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ என்ன பிரச்சனை நடக்குதுங்கறத நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கத்தாருக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடம் இருக்குது ஓகேவா. இந்த இடத்துல மண்ணுக்கு அடியில, கடலுக்கு அடியில இந்த இடத்துல ரஸ் லஃபான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கேஸ், இந்த இடத்துல நேச்சுரல் கேஸ் ட்ராப் ஆயிருக்குது. எப்படி ஒரு இடத்துல கேஸ் வருது? ஏன் மிடில் ஈஸ்ட்ல மட்டும் எண்ணெயை பத்தி இவ்வளவு பேசுறோம்? அது பல வருஷத்துக்கு முன்னாடி இயற்கை கொடுத்த ஒரு வளம், கரெக்டா? அதே மாதிரி இங்க கேஸ் கொடுத்திருக்காங்க. எங்க? ஈரானுக்கும் கத்தாருக்கும் நடுவுல ரஸ் லஃபான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் நேச்சுரல் கேஸ் ட்ராப் இதுக்குள்ள இருக்குது. மண்ணுக்குள்ள இருந்து இதை அது எப்படி கரெக்டா பிரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது தண்ணிக்குள்ள இருக்குது, ஐலாண்ட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்க போட்டு எடுத்துட்டு இருக்காங்கன்னு எல்லாம் சொன்னாலும் இது தண்ணிக்குள்ள இருக்கிற ஒரு இடமா இருக்கு, கரெக்டா? அப்போ இது ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல இருக்குது, கடல் இருக்குது ரெண்டு நாட்டுக்கும் நடுவுல. அந்த கடல்ல ரெண்டு நாட்டுக்கும் உரிமை இருக்கும்ல, அது கரெக்டா இந்த ரஸ் லஃபான ரெண்டா பிரிக்குது ஓகேவா. ஈரான் மேல இருக்குது, கத்தார் கீழ இருக்குது. இந்தியா ஸ்ரீலங்கா மாதிரி வச்சுக்கோங்க. இதுல ரெண்டு பேருக்கும் இவ்வளவு தூரம் ஓ இடம் இவ்வளவு தூரம் ஏன் இடம் நம்ம பேசிக்கிட்டோம்னா, இப்ப நம்ம இதுவே இருக்குல்ல, ராம் சேத்து, ராமர் பாலம் சொல்லுவாங்கல்ல, அதுவே பாதி இந்தியால இருக்குது, பாதி ஸ்ரீலங்கால இருக்குது. ஏன்னா அது அப்படி இயற்கை. நம்ம இன்னைக்கு ஒரு மேப்பை போட்டு நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். அந்த மாதிரி இந்த நேச்சுரல் கேஸ் ட்ராப் ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு கத்தார் பக்கம் இருக்குது, கத்தாருக்கு மேல இருக்குது, ஸ்ரீலங்காவுக்கு மேல இருக்குதுங்கிற மாதிரி ஒன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஈரானுக்கு கீழ ஒரு போர்ஷன் இருக்குது, இந்தியாவுக்கு கீழ இருக்குது. ஆனா கத்தாருக்கு மேல இருக்கிறது கத்தாருக்கு நார்த்ல. சோ அவங்க அத நார்த் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஈரானுக்கு கீழ இருக்கிறது இந்த ஐலாண்ட், இந்த ஒரு ஸ்பெசிபிக் ஏரியால இது மேல இருந்தாலும் ஈரானுக்கு கீழ இருக்குங்கிறதுனால அத சவுத் பார்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கேஸை ரெண்டு நாடுகளுமே வெளிய பம்ப் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, பல வருஷமா ஓகேவா. சோ இதுல கீழ இருக்கிற இடத்தை கத்தார் எடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கு பேரு நார்த் ஃபீல்டு. மேல இருக்கிற இடத்தை ஈரான் எடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கு பேரு சவுத் பார்ஸ். அது கொஞ்சம் தலைகீழ இருக்கும். நார்த்ல இருக்கிறதுக்கு சவுத்துனும், சவுத்ல இருக்கிறதுக்கு நார்த்துனும் பேர் இருக்கும். அது ஏங்கறத நான் இப்போ உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கத்தாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது நார்த், ஈரானோட பாயிண்ட் ஆஃப் வியூல அது சவுத் ஓகேவா. இதுதான் காரணம். சோ இது ரெண்டு பேரும் பிரிச்சு கேஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இஸ்ரேல் நேத்து நைட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் ஈரான்ல இருக்கக்கூடிய நிறைய இடங்களை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல எல்லாரையும் அடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த ஒரு இடம் இருக்குல்ல,
இந்த ரஸ் லஃபான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடம் இந்த சவுத் பார்ட்ஸ், அதாவது ஈரானோட எண்ட் ஆஃப் திஸ் ரஸ் லஃபான் தான் வந்து சவுத் பார்ட்ஸ், கரெக்டா? அந்த நார்தன் பார்ட் ஆஃப் திஸ் ஐலாண்டை வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை வந்து இஸ்ரேல் அடிச்சிடுறாங்க. ஈரான் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க இந்த இடத்துல நீங்க அடிக்காதீங்க, ஏன்னா ஈரானோட பெட்ரோல் எல்லாத்தையும் எரிச்சாச்சு, க்ரூட் ஆயில் எல்லாத்தையும் எரிச்சாச்சு, அவங்களோட தலைவர்கள் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இப்படி ஒவ்வொருத்தங்களா பண்ணிட்டு வர்றப்போ அவங்களுக்குன்னு லைஃப் லைன், ஒரு நாடு வந்து வாழணும்னா நம்மளுக்கு சம்பாதிக்கணும்ல, அப்படி எல்லா இடத்துலயும் சாங்ஷன் போட்டு ட்ராப் எல்லாத்துலயும், ஏன்னா அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் த கவர்மெண்ட், பொதுமக்கள் இருக்காங்க, மக்கள் அத்தனை பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேஸ் மாறிட்டு இருக்குது. இது கொஞ்சம் சேஃபான இடம்னு ஈரான் கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா ஒரு பாதி ஈரான் கிட்ட இருந்தால் இன்னொரு பாதி கத்தார் கிட்ட இருக்குது. கத்தார், இஸ்ரேல், அமெரிக்காலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கிறப்ப எங்களை கை வைக்க மாட்டீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நேத்திக்கு இஸ்ரேல் வந்து அந்த இடத்த அடிக்கிறாங்க. எங்க ஈரானோட பகுதியை வந்து அடிக்கிறாங்க. இப்போ ஒரு பெரிய தாக்குதல் நடக்குது. இந்தியா ஸ்ரீலங்கா எவ்வளவு கிட்ட கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டுக்கு கீழே ஒரு இடத்துல அடிச்சாங்கன்னா, ராம்நாட்ல அடிச்சாங்கன்னா ஸ்ரீலங்கால எஃபெக்ட் ஃபீல் ஆகுமா ஆகாதா? ஒரு பெரிய தாக்குதல் வச்சுக்கோங்க, மிகப்பெரிய தாக்குதல். அந்த கடல் வளங்கள் வந்து எவ்வளவு பாதிக்கப்படும், மண்ணுக்கடியில் எவ்வளவு பாதிப்பு இருக்கும், அது எவ்வளவு பெருசா இம்பாக்ட் இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல சவுத் பார்ட்ஸ்ல வந்து அடிச்ச உடனே வந்து ஈரான் வந்து டென்ஷனா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க. இது அடிக்கிறது யாரு? இஸ்ரேல் அடிக்கிறாங்க. சவுத் பார்ட்ஸ் அடிக்கிறாங்க, ஈரானோட அடிக்கிறாங்க. ஈரான் வந்து ட்ரிகர் ஆகி நார்த் ஃபீல்ட் அடிச்சிட்டாங்க, கத்தாரோட அடிச்சிட்டாங்க. அதே ஒரு பெரிய பகுதி தான். அதுல இவங்க மேல அடிச்சோன்னா அவங்க பதிலுக்கு கீழே அடிச்சிட்டாங்க. ஆனா இதுல பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுவுல UAE வராங்க. அதாவது இந்த அபுதாபி, துபாய், இந்த எமிரேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இஸ்ரேல் முதல்ல இந்த தாக்குதலை பண்ண உடனே, ஈரானோட பகுதி அடிச்ச உடனே UAE வந்து இவங்கலாம் அலைஸ் இருந்தாலும் ஸ்ட்ரேஞ்ச்லி ஒரு புது திருப்பமா அவங்க வந்து பப்ளிக்கா சொல்றாங்க, யோ ஏன் தேவையில்லாம இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான், அவன் தான் அடிச்சா உன் எல்லாத்தையும் அடிச்சிருவேன், எங்களை அடிப்பேன்னு சொல்றான். உன்னை அடிக்கும், எங்களெல்லாம் எங்க கிட்ட தான் ஆயில் ஃபீல்ட் இருக்குது, எங்க கிட்ட தான் கேஸ் ஃபீல்ட் இருக்குது, அடிப்பேன்னு சொல்றான்ல, நீ ஏன் அடிக்கிற அப்படின்னு சொல்லி வந்து இஸ்ரேலை பார்த்து கேட்கறாங்க. இந்த தாக்குதல் நடந்த உடனே ஈரான் ட்ரிகர் ஆகி கத்தாரோட அடிச்சிடுறாங்க. இதுதான் வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் கேஸ் ட்ராப், ஓகேவா? LPG எல்லாம் நம்மளுக்கு வருது, முக்கியமா நேச்சுரல் கேஸ்லாம் வந்து நிறைய இங்க இருந்து வருது, ஓகேவா? LNG, ஓகேவா? லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் இங்க இருந்து தான் நிறைய வந்துட்டு இருக்குது, ஓகேவா? இப்படி இருக்கிறப்போ இந்த ஒரு இதுதான் உலகத்திலே 20% ஆஃப் LNG ப்ரொடக்ஷனே இந்த ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு இருக்குது வேர்ல்டு லெவல்ல. அப்போ இவ்ளோ பெரிய ஒரு இடத்தை வந்து இவங்க ரெண்டு பேரும் மாத்தி தாக்குனது இல்ல. ஈரான் வந்து இதை மட்டும் அடிக்கல, கத்தார் மட்டுமா வம்பு பண்றாங்க. அமெரிக்காவுக்கு வந்து பேஸ் கொடுக்கிறது யாரு அப்படின்னு ஈரானோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சோன்னா, அபுதாபி, துபாய், சவுதி அரேபியா, பஹ்ரைன், இப்படி எல்லா கண்ட்ரீஸும், குவைத், ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கெல்லாம் இடம் கொடுக்கறதுனால தானே அவன் அடிச்சுட்டே இருக்கான், அப்போ உங்க எல்லாரையுமே நான் அடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு பாத்தீங்கன்னா சவுதியோட முக்கியமான ஆயில் இடங்கள்ல அடி. மிடில் ஈஸ்ட்ல துபாய், அபுதாபின்னு ஏகப்பட்ட எங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவ்வளோ சவுண்டு நேத்திக்கு ஊருக்குள்ள கேட்டிருக்கும். அவ்வளோ முக்கியமான ஆயில் ஃபெசிலிட்டிலையும் கேஸ் ஃபெசிலிட்டியும் ஈரான் வந்து ஒரு மாதிரி கட்டவிழ்த்து விட்ட மாதிரி அவங்க எல்லாத்தையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்திக்கு ஒரு நாள் மட்டுமே சில ஸ்டாட்ஸ்ல வந்து அவங்க மோர் தென் 6-7 கண்ட்ரீஸ் ரிலேட்டடா தாக்குதல் நடத்திருக்காங்க ஒரே நாள் நைட். அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு இடத்துல அவங்களோட வாழ்வாதாரத்தை கை வைக்கிற மாதிரி மறுபடியும் இஸ்ரேல் கை வச்சிட்டே இருக்குது. இது எந்த அளவுக்கு இஸ்ரேல் பண்றது தப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு இவ்வளவு நாள் அரண் மாதிரி நின்னு பாதுகாத்துட்டு இருக்கிறது. இஸ்ரேல்னால ஈரானை தனியாலாம் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு விசிபிளா இப்போ தெரியுது. ஏன்னா ஈரான் பதிலுக்கு அந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஈரான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இஸ்ரேலை அடிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய அரணா, ஒரு ப்ரொடெக்ஷனா இஸ்ரேலோட பிக் பிரதரான டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்கா நின்னுட்டு இருக்குது. ஆனா ட்ரம்பே என்ன ட்வீட் போடுறாருன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் அவுட் ஆஃப் ஆங்கர் ஃபார் வாட் ஹஸ் டேக்கன் place in the Middle East has violently lashed out at a major facility known as South Pars gas field in Iran. இஸ்ரேல் வந்து இவ்வளவு நாள் அவங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் காரணமாக அவங்க வந்து இந்த சவுத் ஃபீல்ட் வந்து ஈரானோட ஒரு இடத்தை வந்து அடிச்சிட்டாங்க. அண்ட் இப்படி ஒரு தாக்குதல் நடந்துருச்சு, எங்களுக்கும் தெரியாது, கத்தாருக்கும் தெரியாது. இதுக்கு மேல ஈரானோட சவுத் பார்ட்ஸ்ல வந்து யாரும் கை வைக்க கூடாது, இஸ்ரேல் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரேல் கிட்ட என்ன சொல்றாரு, நீ இனிமே ஈரான் அடிக்காதங்கிறாரு, இந்த இடத்தை அடிக்காதங்கிறாரு. கூட இருக்கிற ஃப்ரெண்டே, அவரோட அரணே, யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தன் நம்ம கூட வந்து ஒரு பிரச்சனை மச்சான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவான், நம்மளே இரிட்டேட் பண்ற அளவுக்கு அவன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவான். பேசிக்கா இங்க அதுதான் நடந்துட்டு இருக்குது. ட்ரம்ப் வந்து இவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, இங்க வா அப்படின்னு சொல்லி தலையை வந்து மிடில் ஈஸ்ட் கூப்பிட்டு வந்தாச்சு. இஸ்ரேல் பண்ற அலும்ப பார்த்து ட்ரம்பே வேர்ல்டு ஃபுல்லா பாக்குற மாதிரி இஸ்ரேலை கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காரு. யோ உனக்கு அறிவு இல்லையா, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எத்தனை தடவை சொல்றது இதெல்லாம் பண்ணாத, எனக்கு தெரியாது, கத்தாருக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாம நீ பாட்டுக்கு பண்ணிட்டு போயிடுற, பதிலுக்கு கத்தாரையும் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற மீதி கண்ட்ரீஸையும் போட்டு அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ட்ரம்ப் பப்ளிக்கா இஸ்ரேலை திட்டிருக்காரு. ஓகேவா? இது எல்லாத்தையும் ஃபர்தரா சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, கத்தாரை மறுபடியும் யாராவது கை வச்சாங்கன்னா ஈரானோட எந்த பகுதியும் இருக்காது, அது இதெல்லாம் மிரட்டுறாரு. பட் பாயிண்ட் என்ன நம்ம இதுல இருந்து மேஜரா எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கும் மத்த கண்ட்ரீஸ்க்கும் பிரச்சனை, அவங்களோட அலைஸே அவங்களுக்கு எதிராக திரும்புற மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற நட்புலேயே ஒரு சின்ன விரிசல் வந்துருச்சு. ஆனா சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரம் இஸ்ரேலி சைடு, ட்ரம்புக்கு எல்லாம் தெரியுங்க, சும்மா வேர்ல்டுக்கு நாடகத்தை போட்டுட்டு இருக்காரு, அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் இந்த தாக்குதல் எல்லாம் நடத்தப்படும், அவருக்கு தெரியாமலாம் இவ்வளவு பெரிய தாக்குதல் எல்லாம் பண்ண முடியாது, அவர் சும்மா கத்தாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் மீதி இருக்கிற உலகத்தை ஏமாத்துறதுக்கும் எனக்கே தெரியாது பாருங்கப்பா அப்படின்னு வேஷம் போட்டுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. பட் இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் வேர்ல்டு ஃபுல்லாவே வந்து இது பயங்கரமா கேஸ் விலையை ஏத்தி விட்டுருமோங்கிற பயத்துல, எனர்ஜி செக்டர் அடிவாங்குமோ, எப்படி பிசினஸ் எல்லாம் நடக்க போகுதுங்கிற பயத்துல தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆனதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன். இது போக அமெரிக்கன்ஸ்ல
சில ரீசன்ஸ்லாம் இருக்குது. இது ஒரு முக்கியமான ரீசன் இந்தியாவில் கிராஷ் ஆகுறதுக்கு. இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபுல்லாக கிராஷ் ஆகுது. ஒரு கேஸை வச்சு இன்னைக்கு வந்து டர்பைன் ரன் பண்ணி பங்களாதேஷில் வந்து பவர் ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. இப்படி கேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடத்துல வந்து அடி வாங்கிருச்சுங்கிறதுனால பங்களாதேஷ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படிதான் எலக்ட்ரிசிட்டி அவங்க எடுக்கிறாங்க இந்த கேஸை வச்சு. அப்போ எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் எப்படி கட் பண்ணலாம்னு பேசுறாங்க. ஸ்ரீலங்கால வெட்னஸ்டே ஒரு நாள் லீவ் விட்டாங்க அப்படின்னு ஒன்று கேள்விப்படுறேன் எனர்ஜி கிரைசிஸ்ல. பாகிஸ்தான்ல வந்து எல்லாத்தையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டடி ஃப்ரம் ஹோம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கோவிட் மாதிரின்னு கேள்விப்படுறோம். ஏன்னா பெட்ரோல் டீசல் கேஸ் காப்பாற்றணும், அவ்வளவுதான், எனர்ஜியை சேவ் பண்ணணும். இதுக்காக இப்படி ஒரு கண்ட்ரி ரியாக்ட் பண்ணிருக்கிற இந்த நேரத்தில் சவுதி அரேபியா வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்றாங்க. சவுதி அரேபியா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் பதில் கடிக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இப்போ இருக்கிறான், எல்லா லைனையும் நீ தாண்டிட்ட, நீ ஒரு அரப் கண்ட்ரி, நான் ஒரு அரப் கண்ட்ரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம், பட் நீ எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்ட, இதுக்கு மேல நான் உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நான் பதில் கடிக்க ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன், நான் வந்து இப்போ அடிக்கணும்னா எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது வந்து சவுதி அரேபியாவோட ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன். யுஏஇ எமிரேட்ஸ்மே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஈரானை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு நாள் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்மே ஈரானுக்கு எதிராக திரும்பிட்டாங்க. இப்படி ஒரு தாக்குதல், அவங்களோட எனர்ஜி ஃபீல்டு, எல்லா கண்ட்ரியோட வாழ்வாதாரமே அதுதானே, எல்லாருமே திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு நடுவில் ஈரான் என்ன கேட்குறாங்கன்னால், உங்களுக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டே பார்க்குற மாதிரி பிரெஞ்சு பிரசிடென்ட்டே பார்த்து கேட்குறாங்க. ஏன்னா பிரெஞ்சு பிரசிடென்ட் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்தது தப்பு, ஈரான் வந்து இப்படி எல்லாரையும் அடிக்கக்கூடாது, மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்லாம் கேட்குறப்போ பதிலுக்கு ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன கேட்குறாருன்னா, ஏன் எங்களோட நேத்திக்கு போட்டு அடிச்சாங்க அப்போலாம் உங்களுக்கு தெரியலையா, எங்க ஊர்ல இருக்கிற குழந்தைங்க இறந்து போறாங்க அப்போ உங்களுக்கு தெரியலையா, எங்க ஊர்ல இருக்கிற ஆயில் ஃபேக்டரி, எங்க ஊர்ல இருக்கிற பெட்ரோல் டீசல் கேஸ்னு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாங்களே அப்போ தெரியலையா, எனக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னி உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தமா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் லிட்டரலா ஒரு கோட் பண்ணி ட்வீட் பண்ணிட்டாரு. ஈரானோட பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு எவனாவது ஹெல்ப்புக்கு வரீங்களா, வரல, அப்போ நான் பதிலுக்கு அடிக்கிறப்ப மட்டும் எப்படி நீ குறை சொல்ற, எனக்கு ஒரு பிரச்சனைனா என்னைய நான் காப்பாத்திக்கிறதுக்கு நான் எல்லாரையும் என் கூட சேர்ந்து இழுத்துட்டு போவேன். ஈரான் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, இப்போ நீ என்ன அடிச்சனா நான் பதிலுக்கு உன்னோட கேஸ் அடிப்பேன்னு தெரியுதுல்ல, இப்போ அமெரிக்கா வந்து அடிக்காதன்னு சொல்றாங்கல்ல இஸ்ரேல, அப்போ ஈரானோட டாக்டிக்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிறத நம்ம ரியல் டைம்ல பார்க்குறோம். ஈவன் தோ அது வந்து ரொம்ப மோசமான ஒரு டாக்டிக்ஸ், நிறைய உயிரிழப்புகள் ஏற்படலாம், நிறைய எனர்ஜி கிரைசிஸ் ஏற்படலாம், வேர்ல்டு ஃபுல்லா எல்லாரையும் ஒரு ஹீட் ஆஃப் த மணி காசு பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு இருந்தாலும் ஈரானோட டாக்டிக்ஸ் அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கு இப்போ ஒர்க் ஆகுதுங்கிறத நம்ம ரியல் டைம்ல பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ரியல் வேர்ல்டுல ரொம்ப வேகமா ஒரு டெவலப்மெண்ட்ஸா நடந்துட்டு இருக்குது. டே பிஃபோர் எஸ்டர்டே வீடியோலயே சொல்லியிருந்தேன், இது கொஞ்சம் பெருசாகும், இஸ்ரேலும் அமெரிக்காவும் பெரிய தாக்குதல் ஈரான் மேல பண்ணலாம்னு யோசிச்சிருந்தேன். பட் அதை அமெரிக்கா பண்ணாம இஸ்ரேல் இவ்வளவு பெரிய தாக்குதலை பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கல. அது எனக்கும் ஒரு ட்விஸ்ட் தான். பட் ஓவரால் திஸ் ஹாஸ் பீன் ஹேப்பனிங் டுடே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போர் ஏதாவது முடிவை நோக்கி போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல முடிவில்லாத அனுமார்வால் மாதிரி போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Bye. Cheers MGs. சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. அண்ட் நீங்க மிடில் ஈஸ்ட்ல இருக்கீங்கன்னா பத்திரமா இருங்க. டேக் கேர்.